அன்றைக்கி டேவே கோலத்தோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. கோலம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் காலையிலே கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனாலே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வாக்கிங் பண்ணிட்டு தான் டெய்லி டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் டீ போடும்போது காலையிலே மஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து தண்ணி கலக்காத பாலாக கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பால் ஒயிட் கலரில் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவா இது பால் தான் அப்படின்ட்டுன்னு. பார்த்தோன்னே குடிக்க மாட்டாள். அதை எப்படியாச்சும் மாற்றணும்னு சொல்லிட்டு பாதாம் பால் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ குடிச்சுப்பா. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டே பாதாம் பாலும் ஒரு நாள் ப்ளைன் பாலும் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போது பால் மட்டும் குடிச்சிக்கிறா. ஒன்ஸ் அதை ப்ளைன் பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேனா அது ப்ளைன் பாலே கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையிலே யூஸ்வலாக இட்லி தோசை இல்லாமல் சேமியா பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். அது பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. அப்புறம் சைட் பை சைட் கேரட் பீன்ஸ் பொரியல். ஏன்னா இப்போது ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு பொரியல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பொரியல் இருக்குது. வீட்டுக்கிட்ட வந்து 5 ருபீஸ் கேன் வாட்டர் இருக்குது. அங்கே வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தவளையில் ஊற்றி வச்சுப்போம். ஏன்னா வீட்டில் வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் இல்லை. புது வீடு போகணும் பின்னாடி தான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதை தண்ணி கேனில் எடுத்துகிட்டு வந்து தவளையில் ஊற்றி வச்சுப்போம். தவளையில் ஊற்றிக்கிச்சனால கொஞ்சம் நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்குல்ல, அதனால் தவளையில் ஊற்றி வச்சு தான் தண்ணி குடிப்போம். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு முருங்கைக்கீரை மரம் இருக்குது. அது இப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சம் இலை பிடிச்சி வருது. அதனால் எனக்கு எட்டுற அளவுக்கு இருக்கிற முருங்கைக்கீரை மட்டும் பிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு முருங்கைக்கீரை போட்டுட்டு அன்றைக்கி வீட்டில் என்னென்ன காய் இருந்துச்சோ அதெல்லாம் போட்டுமே ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. யூஸ்வலாக வந்து துவரம்பருப்பு தான் போட்டு பண்ணுவேன். அன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு இருந்துச்சு, அதனால் பச்சை பயிறு போட்டு பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா காய்கறியும் போட்டு பண்ணதுனால பாப்பாவுக்கும் இப்போ பாப்பாவுக்கு வைக்கும்போது எனக்குமே கூட கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிறது. டெய்லி மார்னிங் டு நைட் வரைக்கும் டோரா புஜ்ஜி தான் ஓடும். ஆட் வந்தால் மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷனே இது பண்ணுவான். சில டைம்ஸ் வந்து டிவியே ஆஃப் பண்ணிவிடுவேன். பெரிய ரகலையே பண்ணிவிடுவான். ஸ்கூல் போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல்.